அபிஷேக் அப்படிங்கிறவர் அந்தமான்லேருந்து கேட்குறார், விதினா என்ன அப்படின்னு கேட்குறாரு. பொதுவாக விதி அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கோ இல்லையோ, சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பிரம்மான்னு அர்த்தம். 4 முகங்களை கொண்ட பிரம்மா அப்படின்னு அர்த்தம் தேவதை. அதுக்கப்புறம் விதி அப்படின்னு சொன்னால் நெறிமுறை, சட்டம், ஒழுங்கு, அதுக்கு பேர் விதின்னு பேர். வடமொழியில் விதினா நெறிமுறை, ஒழுங்கு, சட்டம் அர்த்தம். அதுக்கப்புறம் விதினா என்ன அப்படின்னா, இந்த உடலை விட்டு பிரிந்த உயிர்கள், அதாவது இறந்ததுக்கு அப்புறம் மீண்டும் ஓர் உடலை எடுத்து கொள்ளுகிற பொழுது, அதாவது பிறக்கிற பொழுது ஒரு ஆன்மா எப்படி பிறக்கிறது அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த விதியை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு இடையில ஒரு மாற்றம் நிகழ்கிறது. இறந்ததற்கு பின் பிறப்பதற்கு முன் இடைப்பட்ட நிலைமையில பூர்வ ஜென்மத்தில் ஜென்ம ஜென்மாந்திர கிருதம் பாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. யானி காணிச்ச பாபானி ஜென்மாந்திர கிருதானிச்ச அப்படிங்கிற வாக்கியங்களை பார்க்குறோம். ஜென்ம அந்தரம்னா என்ன அப்படின்னா, ஆன்மா உடலோடு கூடி இருக்கிற பொழுது செய்கிற பாவம் புண்ணியம். இந்த உடம்போட நம்ம சேர்ந்து இருக்கும்போது நாம் அடுத்தவர்களுக்கு செய்கிற துன்பம், அதாவது செயல் இல்லை, எந்த ஒரு செயலின் விளைவானது அடுத்தவர்களுக்கு துன்பத்தை தருவதாக அமைகிறதோ அந்த செயலுக்கு பாவம்னு பேர். எந்த செயலின் விளைவானது அடுத்தவர்களுக்கு விளைவால் இன்பத்தை தர வல்லதோ அதுக்கு பேர் புண்ணியம்னு பேர். இந்த பாவ புண்ணிய கர்மாவா வாழும்போது சம்பாதிக்கப்படுறது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவி எடுக்க போகிறது ஒரு ஆன்மா அப்படின்னு சொன்னால் அதில் பதிவு பண்ணக்கூடிய ஒரு ரேகைக்கு பேர் விதி. இப்போ ஒரு ஆன்மா இறந்துடுத்து அடுத்த பிறவிக்கு போகிறது. அப்போ ஏற்கனவே பண்ணினா பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உண்டான கூடு, அதுக்கு உண்டான அமைப்பு அதில் அமையும். அப்போ விதிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம இந்த கால நோக்கத்தில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த வண்டியிலலாம் வச்சுருப்பா ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாளோ இல்லையோ, அதை அந்த டிரைவருக்கு முன்னாடி பொருத்திக்கிறா. அதை எந்த இடத்துல ஏறுறா, எந்த இடத்துல இறங்கணும், இன்னும் நாம் அடையிறதுக்கு எவ்வளவு காலம் இருக்குது, எவ்வளவு நேரத்துக்குள்ளே அந்த இடத்த அடையலாம் அப்படிங்கிறதையெல்லாம் அந்த ஜிபிஎஸ்ஸுங்கிற ஒரு கருவி எப்படி தெளிவாக காட்டுறது. இந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, இன்னும் இவ்வளோ தூரம் போகணுங்கிறதெல்லாம் எப்படி காட்டுறதோ அதே மாதிரி ஒவ்வொருவருடைய உடலுக்கு உள்ளேயும் ஒரு பதிவு இருக்கிறது. அதுக்கு பேர் பிரம்மாலிபி, அதுக்கு பேர் விதி. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மரம் ஒவ்வொரு வித்துக்குள்ளேயும் இருக்குது. அந்த வித்துலேயே அதுக்கு எழுதப்படும் அந்த விதி. இவ்வளவு தான் வளரும், இது இவ்வளவு காலம் இருக்கும், இவ்வளவு காலம் அழியும், இவ்வளவு காலம் வாழும் அப்படிங்கிறது எல்லாம். இப்போ ஒரு வண்டி தயார் பண்ணுறோன்னா அந்த வண்டியில் இவ்வளவு அகலம், இவ்வளவு நீளம், இவ்வளவு உயரம், இவ்வளவு சீட்டோட அளவு, இவ்வளவு இத்தனை பேர் பயணம் பண்ணுறான், இவ்வளவு காலத்துக்கு ஓடக்கூடிய அந்த தன்மை இருக்கும். இந்த எஃப்சி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாலோ இல்லையோ, அந்த மாதிரி நாம் பிறப்பதற்கு முன்னமாக இறந்ததற்கு பின்னால் பிரம்மாங்கிற தேவதையினால் நம்மளுடைய முழு விஷயங்களும் பதிவு பண்ணிடுவார். அதுபடி தான் நம்ம வாழ்வோம். அப்போ அதுக்கு பேர் தான் விதி அப்படின்னா. அப்போ நம்ம எல்லோரும் யோசிக்கலாம், என்னென்னா நம்ம எல்லோரும் விதிப்படி தான் வாழணும், அதனால் வர வேண்டியது தானாக வந்துடும் அப்படின்னு நம்ம ஆத்திரைப்படுத்துன்னு தூங்கலாம். ஏன்னா விதி நமக்கு சொல்லிட்டார் அப்படின்னு நம்ம நினச்சிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, மாறுதலற்றது ஆறுன்னு சொல்கிறார். அந்த ஆறுக்கு பேர் தான் விதின்னு சைவம் பரிந்துரைக்கிறது. என்ன அப்படின்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி உடம்புல வரக்கூடிய தோஷம், சில பேர் பிறவி குருடு, பிறவி செவிடுன்னெலாம் சொல்லுவானோ இல்லையோ, அந்த மாதிரி பூர்வ ஜென்மத்து பாவத்துக்கு இருந்த மாதிரி அதை அமையும். அதனால் அவர் தீராத வியாதி அது. அதே மாதிரி பிறக்கின்ற இடத்துல உண்டான தான் ஈட்டாத செல்வம், இதான் விதி. தான் ஈட்டாத செல்வம்னா என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டு ஒருத்தர் சென்னைக்கு வருவார். அவர் சென்னைக்கு வரும்போது ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவார். ஆனால் அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவார். ஆனால் அவர் பெரிய கோடீஸ்வரனானதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும்.
அந்த பிறந்த குழந்தைக்கு பிறந்தவொடனே எல்லா விதமான செல்வமும் வந்துடும். அது எந்த விதமான முயற்சியும் பண்ணலை. அந்த பணக்காரனுக்கு அது பிறந்தது தான் அது பண்ண புண்ணியம். அப்படிங்கும்போது அப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த விதிப்படி அது பூர்வத்தில் பண்ண புண்ணியத்தின் காரணமாக எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் அவர்களை குறித்து வருகிற அளவுக்கு அதிகமான வரவு, நன்மை, இதெல்லாம் புண்ணியத்தினால் வர்றது. இது சாமானியமாக இல்லை, உழைப்புக்கு மேலே வர்றது. அதே மாதிரி உழைத்தும் வராதது விதி. சில விஷயங்கள்லாம் கடுமையாக உழைப்போம், சரியாக உழைப்போம், அந்த பலனை அது தராது. காரணம் என்னென்னா பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரெண்டுத்துக்கும் நடுப்புற உழைத்தும் வராதது, தடுத்தும் நில்லாதது, வருவது வாசலில் நில்லாது, மிக தெளிவான வார்த்தையாக சொல்லியிருக்கா விதியை பற்றி. அப்போ இந்த விதிங்கிறது என்ன அப்படின்னா, பிறப்பு அனுபவிக்காத தீராத நோய், அதே மாதிரி மரணம், உழைக்காத செல்வம், அதான் நமக்கு உழைக்காமலே கிடைக்கக்கூடிய செல்வம், குல கௌரவம், அந்த மாதிரியெல்லாம் வரதுக்கு பேர் விதி. மற்றதெல்லாம் எப்படி அப்படின்னா, மேல் வினை வந்து சாரும். மேல் வினை வந்து சாரும்னா என்ன? இப்போ நாம் பண்ணுற பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ உள்ள பிறவியில் கொஞ்சம் அதில் சேரும். அதனால் எல்லாமே விதிப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம உட்கார முடியாது. அதனால் அதாவது நாம் எந்த இடத்துல பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த உடலுடைய ஆரோக்கியம் அமையும். பிறப்பில் இந்த அழகு அந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஆரோக்கியம் அந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது உழைக்காமல் வரக்கூடிய செல்வம், அந்த மாதிரி விஷயங்கள். அது மாதிரி ஆயுசு, இவ்வளோ வருஷம்தான் இருப்பான் அப்படிங்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விதியோட சம்மந்தப்பட்டது. 6 விஷயம். அதில் உபாசனையும் ஒரு விஷயம்னு சொல்கிறா. தேவ புக்தி, நல்ல புக்தி, அடுத்தவர்களுக்காக செய்கிற ஒரு நன்மை தீமை, இதெல்லாம் விதி பொருந்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கா.